நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 3வது முறையாக போட்டியிடும் சபார் ராஜேந்திரன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கிராமம் மற்றும் நகர பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் நெய்வேலி பகுதியில் 50 ஆண்டு காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த நிலப்பட்டா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். முந்திரி விவசாயிகளின் நலனுக்காக புதிய துணை மின் நிலையம் அமைத்தது, கெடிலம் ஆற்றில் தடுப்பு சுவர் மற்றும் தடுப்பணைகள் கட்டியது போன்ற சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மேலும் NLC ஒப்பந்த தொழிலாளர்களின் பணி நிரந்தர கோரிக்கைக்கு தான் குரல் கொடுத்து அதனை பெற்றுத்தர முயற்சி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மீண்டும் தான் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினரானால் பொதுமக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார். குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலத்தில் ஆளுங்கட்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது 4169 பட்டாக்கள், இது 50 ஆண்டு கால பிரச்சனை. அவங்களுக்கு பட்டாவே கிடைக்காம நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதே போல முதல்வர் அலுவலகத்தையும் தொடர்புபடுத்தி ஒருங்கிணைத்து இந்த பட்டாக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதே போல இந்த பகுதியெல்லாம் இந்த லோ வோல்டேஜ் என்று சொல்லக்கூடிய தாழ்வு அழுத்த நிலையை போக்குவதற்காக ஒரு அதாவது சப்ஸ்டேஷன் ஒன்றை 200 கோடி மதிப்பீட்டில் கொண்டு வந்து அதற்கான பணிகள் பூஜை போடப்பட்டு நடந்து வருகிறது. அதே போல ஏழை எளிய மக்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் வழங்குகின்ற வகையில் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் ஒரு 850 வீடுகள் கீழகுப்பம் மற்றும் காடாம்புலியூர் பகுதியில் வீடுகள் கட்டப்பட்டு இப்பொழுது அதில் வீடுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு எல்லாம் குடியேறி வருகிறார்கள். அதே போல் அந்த பகுதியில் ஒரு சிட்கோ வளாகம், இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டது. இதை தாண்டி உயர்மட்ட பாலங்கள் செம்மேடு, திருவாமூர், காமாட்சிப்பேட்டை போன்ற பகுதியில், அதே போல் கீழிருப்பு, பனிக்கங்குப்பம், மாளிகம்பட்டு போன்ற பகுதிகளில் மேம்பாலங்களை கட்டி முடித்து இப்போது மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டுருக்கிறோம். இதை இல்லாத தடுப்பணைகள், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பகுதியில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தால் நீர்மட்டம் கீழே குறைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் காமாட்சிப்பேட்டையிலும் எல்லம்பட்டிலும் தடுப்பணைகள் கட்டி இருக்கிறோம். அதே போல் இந்த கடந்த பெஞ்சல் புயல் காலத்தில் கூட வெள்ளம் உள்ள போது ஒரு 4-5 கிராமங்களை மூழ்கடித்து விட்டது, பயிர்கள் மூழ்கிவிட்டது. திருவாமூர் ஊர்லெல்லாம் அந்த ஆதிதிராவிட பகுதியில் முழுவதுமாகவே வெள்ளம் உள்ள போட்டுச்சு. அதையெல்லாம் தடுக்கின்ற வகையில் ஒரு 73 கோடிக்கு தடுப்பு சுவர் அமைக்கும் பணி, அதே போல் 63 கோடிக்கு அந்த தடுப்பு அணைகள், இதையெல்லாம் செஞ்சு மக்களை வெள்ளத்திலேருந்து இனிமேல் தண்ணி உள்ளே போகாமல் பாதுகாத்துருக்குறோம். இப்படி இதை தாண்டி ஒரு நீதிமன்றம் 18 கோடியில் இந்திரா நகர் பகுதியில் நீதிமன்றத்தை வளாகத்தை நீதிமன்றம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை கட்டி அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. திறப்பு விழா முதல் விழாவாக நம்ம ஆட்சி வந்த உடனே அந்த முதல் விழா நடத்துவதாக இருக்கிறோம். இப்படி பல்வேறு மக்கள் பணிகள், மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளுமே நெய்வேலி தொகுதியில் சிறப்பாக செய்திருக்கேங்கிறது எனக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நானும் மன நிறைவோடு ஒரு ஆத்ம திருப்தியோடு இருப்பதாக உணர்கிறேன். மீண்டும் வருகின்ற பொழுது முதல்ல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கின்ற வகையில் மினி டைடல் பூங்கா, நியோ டைடல் பார்க் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம மாண்பு முதல்வர் வருகின்ற போது கூட சொல்லி கோரிக்கையாக வச்சுருக்கிறேன். அவரும் பேசிட்டு போயிருக்காரு. அதே போல் இன்னும் இந்த நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீடு சரியாக கொடுத்து அந்த R&R பாலிசி படி ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். நம்ம ஆட்சி வந்த அப்புறம் தான் ஒரு ஏக்கருக்கு 6 லட்சம்னு இருந்தது. 2006-11 காலத்தில் மாண்புக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் அதை நிர்ணயித்தோம்.
அதற்கு அடுத்தது அதிமுக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டு காலமாக ஒன்றுமே செய்யலை, ஒரு துரும்பு கூட கிள்ளி போடலை. நாம் வந்து 25 லட்சம் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு விலையம் நிர்ணயித்து அவங்களுக்கான ஆர்என்ஆர் பாலிசி படி அவங்களுக்கு மற்ற இழப்பீடுகள், உரிய காம்பன்சேஷன் எல்லாம் கொடுத்துருக்குறோம். நெய்வேலியில் பணிபுரிந்த வேலை பார்க்குற இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனமே இவங்களை நம்பி தான் இருக்குது. ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரமாக்குவதற்கு அதற்கான முழு முயற்சி எடுத்து அவங்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரமாக்குவதற்கு நான் முழு முயற்சியாக ஈடுபடுவேன். அதே போல் தனி தாலுக்கா, தனி ஒன்றியம் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. தனி தாலுக்கா கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு வர நேரத்தில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதனால் அது முடியல. ஏன்னா வடக்கு ஊராட்சியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம்ன்றது இந்த பகுதியினுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக வருகின்ற போது இதையெல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்தேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.